ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறை திருவசனங்கள் 1 தொடங்கி 10 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது: உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டுக்கொட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராய் இருப்பர். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர். அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார். ஆடுகளும் அவரது குரலுக்கே செவிசாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகள் பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டிச் செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்த பின் அவர் அவற்றிற்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும். ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். அறியாத ஒருவரை அவை பின்தொடரா. அவரை விட்டு அவை ஓடி போகும். ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. இயேசு அவரிடம் உவமையாக இவ்வாறு சொன்னார். ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மீண்டும் இயேசு கூறியது: உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டுக்கு வாயில் நானே. எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே. அவர்களுக்கு ஆடுகள் செவிசாய்க்கவில்லை. நானே வாயில். என் வாயிலாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போக வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர். திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறெதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. திரு இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அவருடைய படைப்பும் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நேற்று மதியம் உறங்கிக் கொண்டிருக்கும் போது திடீரென ஒரு கனவு வந்தது. இந்த உலகத்தில் கண்ணில்லாமல் பிறக்கிறார்கள், காது கேட்காமல் பிறக்கிறார்கள், நாவு பேசாமல் கூட பிறக்கிறார்கள், கை ஊனமானவர்கள் பிறக்கிறார்கள், கால் ஊனமானவர்கள் பிறக்கிறார்கள். ஆனால் ஒருவர் கூட தொப்புள் கொடி இல்லாமல் பிறப்பதில்லை. ஆண்டவருடைய படைப்பு மிகப்பெரிய ஒரு நுணுக்கமான நுண்ணிய ஒரு படைப்பாக இருக்கிறது. எவ்வாறு ஒரு தாய்க்கும், ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு தாய்க்கும் இன்னொரு பிள்ளைக்கும் உள்ள தொடர்பை அது சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. நல்ல ஒரு தாய் தகப்பன் என்பவர் தன் பிள்ளைகள் என்ன எண்ணுகிறார்கள் என்பதை அவர்கள் முன்கூட்டியே அறிந்து விடுவார்கள். தன் தாய் தகப்பன் என்ன எண்ணுகிறார் என்பதையும் பிள்ளைகள் முன்கூட்டியே அறிந்து விடுவார்கள். இதுதான் நல்ல ஆயருக்கு பொறுப்படக்கூடிய பொருளாக இருக்கிறது. இன்று பிள்ளைகள் தாயுடைய பேச்சுக்கோ, பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய பேச்சுக்கோ எண்ணங்களுக்கோ அவர்கள் நேரமோ இடமோ கொடுப்பதில்லை. ஆனால் சற்று அமர்ந்து கவனித்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் அவர்களுக்கு கடத்தலாம், அவர்களுடைய எண்ணத்தை உங்களுக்கும் கடத்தலாம். ஒரு பள்ளிக்கு சென்று கொஞ்சம் தாமதமாக வந்து பெண் பிள்ளை வருவதற்கு கொஞ்ச நேரம் ஆயிருச்சு அப்படின்னா உடனே பெற்றோர்களுடைய வயிறு என்னவாகும்? வயிறு துடிக்குது. எங்க போச்சுன்னு தெரியல, எங்க வந்துச்சுன்னு தெரியல. இதே ஆம்பளை பிள்ளை போச்சுன்னா அது எங்கிட்டு போனா நமக்கு என்ன, கடைசியில பசிச்சா வீட்டுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம மாறுவோம். இதுதான் அந்த ஒரு துடிப்பாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சீனாவிலே ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 15 நாட்கள் கழித்து அந்த அகழ் தோண்டி எடுத்து பார்க்கிறார். 33 கட்டடமும் உள்ள போய் கிடக்கு. அப்ப தோண்டுவதை நிறுத்தி விடுவோம் என 15 நாட்களுக்கு தோண்டுகிறார்கள். அதோட நிறுத்தி விடுவோம் என்று முடிவு எடுத்து செல்கிறார்கள். ஒரு நாய் ஒன்று ஓடி போய் குறைத்து கொண்டே இருக்கிறது. சரி, யாரோ இருக்கிறாங்க போலக்குன்னு திருப்பி தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. தோண்டி பார்த்தா கொஞ்சம் ஒரு சின்ன துளை மட்டும் தெரிகிறது. உடனே பார்க்கிறாங்க, ஏதோ ஒரு பெண்மணி அப்படியே கூனி குறுகி போய் முழங்கால் போட்டு உள்ள இருக்கிறது மாதிரி இருக்குது. அது உண்மையிலே உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையான்னு தொட்டு பார்க்கணும்.
அந்த துளை வழியாக கையை அனுப்பி அந்த பெண்மணியை தொட்டு பார்த்தா இறந்தவர்களுடைய உடல் எப்படி இருக்கும்? விரைச்சிருமா, குளிர்ச்சியா இருக்கும். அப்படியா? குளிர்ச்சியா தான் இருக்கும். ஆனால் அந்த பெண்மணியுடைய உடல் சூடாத்தான் இருந்தது. அப்ப உயிரோடு தான் இருக்கிறான்னு சொல்லிட்டு அகழ்வாராய்ச்சி பணியை ஆழமா தோண்டுகிறார்கள். தோண்டி தோண்டி முடிச்சு பாக்குறாங்க, அந்த பெண்மணி கூனி குறுகி போய் இறந்து போய் தான் கிடக்குறாங்க. கொஞ்சம் ஆளை பிரிச்சு பார்க்கும் போதுதான் தெரியுது கையில உயிரோட குழந்தை இருக்குது. அந்த 15 நாளும் தன் மார்போடு அணைத்து பால் ஊறிக்கொண்டுதான் இருந்திருக்கு. இந்த எண்ணங்கள் அது உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. நாம் எந்த நிலையிலும் நம்முடைய சிந்தனையை கடத்தலாம். அப்ப 15 நாட்கள் அந்த பெண் பிள்ளை உயிரோடு தான் இருக்க வேண்டும் என்று இருக்கிறது. அந்த கடிதம் ஒன்று சின்ன துண்டில் இருக்கிறது. என்ன எழுதியிருக்கிறதா, என்னுடைய ஆசை என் பிள்ளை இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பது அந்த கடிதத்தில் இருக்கு. அப்ப அந்த எண்ணம் அந்த தாய்க்கும் இருக்கிறது. தன் பிள்ளையினுடைய ஏக்கம் அந்த தாய்க்கு தெரிகிறது. தாயினுடைய அந்த ஏக்கத்தை அவர் பூர்த்தி செய்யக்கூடிய மனுஷியாக நாம் பார்க்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நிகழ்வுகள் நமக்கு சுட்டி காட்டுது. இப்ப ஆடு நம்ம பொதுவா நம்ம ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா வீட்டுல ஆடு வளர்த்து சந்தையில விற்க கொண்டுட்டு போவாங்க. பார்த்திருக்கிறீங்களா? எப்படிப்பட்ட ஆட்டை விற்பார்கள் என்று தெரியுமா? தெரியுமா தெரியாதா? 4 கால் இருக்கிற ஆட்டை மட்டும்தான் விற்பாங்க. வீட்டில இருந்து ஆடை பிடிக்கும் போது ஒவ்வொரு ஆட்டிற்கும் பெயர் சொல்லி கூப்பிடுவாங்க. ராமுவா, சோமுவா, சுந்தரவா, லூக்காவா, யோவான் அப்படின்னு கூப்பிட்டாக்கா அந்த ஆடு அவங்கள பார்த்து வரணும். வந்துச்சுன்னா அந்த ஆடு தப்புச்சுன்னு அர்த்தம். எந்த ஆடு வரலையோ, ஆயுடைய குரலுக்கு செவி கொடுக்கலையோ, அந்த ஆடு மாட்டுச்சுன்னு அர்த்தம். அதே போலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறார், ஆயனுடைய குரலுக்கு ஆடுகள் செவிமடுக்கும். இப்ப நான் எப்பேற்பட்ட ஆடாக இருக்க போகிறேன்? இறைவனுடைய குரலுக்கு செவிமடுக்கக்கூடிய நபராக இருக்க போகிறேனா, இல்லை மனிதனுடைய குரலுக்கு செவி கொடுக்கக்கூடிய மனிதனாக இருக்க போகிறேன் என்று பார்க்க வேண்டும். பொதுவாக பார்த்தோம் என்றால் சில தொடர்புகள், தகவல் தொழில்நுட்பம் எல்லா நேரத்திலும் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. சில பேசாமல் மௌனமாக இருந்து காரியத்தை கடத்தக்கூடிய நிகழ்வுகளும் உண்டு. ஒரு துக்கம், ஒரு வீட்டில் ஒரு இறப்பு நடந்து விட்டதென்றால் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். வீட்டிலிருந்து உடலை எடுத்து பவனியாக கொண்டு கல்லறை தோட்டத்தில் கொண்டு செல்லும் போது மலர்களை பிச்சு பிச்சு போட்டுட்டே போவான். எதுக்கு? அது இருந்த நாங்க ஏன் போடுறோம்? அது வீணா போகுதுன்னு நினைச்சிட்டு நாங்க பிச்சு போட்டு கிடக்குறோம். நல்லா இருக்கிற மாலையை நம்ம என்ன பண்ணிருக்கோம்? பிச்சு போட்டு இருக்கோம். அதனுடைய பொருள் என்னவென்றால், கொஞ்சம் தாமதமாக வரக்கூடியவர்கள், வீட்டிற்கு வரக்கூடியவர்கள், வீட்டில் இருக்கிறது பெண்கள் மட்டும்தான் இருப்பாங்க. ஆண்கள் பூரா கல்லறைக்கு வந்துடணும். அப்ப வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் பார்த்தோம் அப்படின்னா துக்கத்தில் இருப்பாங்க, வார்த்தைகள் வராது. வீட்டினுடைய வேலைகளில் கொஞ்சம் ஒரு சிலர் கவனம் செலுத்துவாங்க, ஒரு சிலர் துக்கத்தில் இருப்பாங்க. அந்த தொடர்பு, அதாவது இது என்ன சொல்லுவது என்றால், உடல் வீட்டில் இல்லை, பவனியாக கல்லறை தோட்டத்துக்கு சென்று விட்டது என்பதை குறிப்பதற்காகத்தான் அந்த மலர்களை அவர்கள் பிச்சு போட்டு போகக்கூடிய சூழ்நிலை. இப்ப மலரை பிச்சு போட்டாங்க அப்படின்னா வீட்டுல உடல் இல்லை என்பது அதனுடைய பொருள் படுகிறது. இது யதார்த்தமாக நம்ம வாழக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்கு. இதே ஒரு மகிழ்ச்சியான வீடாக இருந்தது என்றால், ஒரு கல்யாண வீடா இருந்தா எப்படி கண்டுபிடிப்போம்? பாட்டு ஓடும். வாழைப்பழமா, மரம், வாழை மரம் இருக்கும், பாட்டு ஓடும். அதை வச்சு நம்ம மகிழ்ச்சியான செய்தியை கண்டுபிடிச்சுக்கலாம். இப்ப 2 வகையான குரல் இருக்கிறது. துக்கம் என்று தெரிந்தவுடன் நாம் இயல்பாகவே துக்க நிலைக்கு மாறக்கூடியதும், மகிழ்ச்சி என்ற செய்தி இருந்தாலும் மகிழ்ச்சியாக மாறக்கூடியதும், இரண்டுமே நம்முடைய மனநிலை இந்த கடத்தக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்கு. இப்ப நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். எனவே இயேசு விரும்பக்கூடிய ஆடுகளாக நாம் இருக்க வேண்டும். நல்லா கவனிங்க. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் இல்ல. இன்னைக்கு மனுஷன் நினைச்சதெல்லாம் நடந்துச்சான்னு கேட்டீங்கன்னா நினைச்சது எதுவுமே நடக்கல. திருவுலியத்தை கவனித்து பாருங்கள். ஆபிரகாமும் லோத்தும் பயணம் செய்கிறார்கள். அப்பொழுது பிரச்சனை வந்து விடுகிறது. உடனே லோத்துவை அழைத்து ஆபிரகாம் சொல்லுகிறார், நம்முடைய கூலி ஆட்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு, ஏதாவது ஒரு பக்கம் 2 பேரும் பிரிஞ்சு போகணும், நீ எந்த பக்கத்தை எடுத்துக்கிறேன்னு கேட்கும்போது லோத்து அழகா பசுமையான பகுதியை எடுத்துக்கிட்டு போவார்.
ஆபிரகாமுக்கு ஒரு வறட்சியான பகுதியை கடந்து போகக்கூடுவார். இறைவனுடைய திட்டத்தை கவனித்தீர்களா? லோத்து எந்த வசதியான பகுதிக்கு சென்றாரோ மீண்டும் அங்கிருந்து ஆண்டவர் அவரை துரத்தி வெளியே அனுப்புகிறார். இரண்டாவது நிகழ்வு, யாக்கோப்பும் ஏசாவும் ஒட்டி பிறந்த இரட்டையர்கள். ஆனால் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்பதற்காக யாக்கோப்பு என்ன செய்கிறார் என்றால், அவருடைய தாயும் அவரும் திட்டம் போட்டு ஏசாவை போல ரோமத்தை கட்டி கொண்டு தகப்பனிடம் ஏமாற்றி சூழ்ச்சி செய்து ஆசீர்வாதம் வாங்குகிறார். இதனுடைய நிமித்தமாகத்தான் யாக்கோப்பு தப்பி ஓடி செல்லும் போது அவருடைய மாமனார் அவர் எத்தனை முறை ஏமாற்றுவதை பார்க்கிறோம். தன் மூத்த மகளை ஏமாற்றி இரவோடு இரவாக அனுப்பி வைக்கிறார். அடுத்து இளைய மகளை திருமணம் செய்ய வேண்டும் என்றால் நீ இன்னும் 7 ஆண்டுகள் இருக்க வேண்டும் என சொல்லுகிறார். நீ 7 ஆண்டுகள் முடித்தது மட்டுமல்ல, ஆடுகள் பழுகி பெருகினால்தான் உன்னை அனுப்புவேன் என சொல்லுகிறார். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். அதே சூழ்ச்சியை காயின் ஆபேலுடைய நிகழ்வில் நான் பார்க்கிறோம். ஆண்டவர் ஆபேலுடைய காணிக்கை எடுக்கிறார், காயினுடைய காணிக்கை எடுக்கலை. உடனடியாக எங்கு பகை உண்டாகிறது என்றால் பொறாமையில் தொடங்குகிறது. பொறாமை கோபமாக மாறுகிறது, கோபம் கொலையாக மாறுகிறது. கொலைதான் உறவுகளை முடித்து விடுகிறது என்பதை பார்க்கும். எனவே அங்கும் காயின் என்ன சொல்கிறார், என்னை பார்ப்பவன் எல்லாம் என்னை அடிப்பானே, நீ ஏதாவது ஒரு இதை கொடு அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்கும் போது கடவுள் சொல்ற, உன்னை எவனும் கை வைக்காத அளவுக்கு நான் உனக்கு பண்றேன், ஆனா நீ போ அப்படின்னு சொல்லி சொல்றார். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, இறுதியாக நாம் பார்க்கிறோம் யூதாஸ் இஸ்காரியோத்து. கடவுள் நினைத்த இடத்திற்கு அவர் முயற்சி செய்யவில்லை, அவர் நினைத்த இடத்திற்கு தான் சென்றார். இந்த நிகழ்வுகள் எல்லாம் நாம் பார்க்கும்போது மனிதன் எண்ணியவை எடுத்தவை அனைத்தும் வீழ்ச்சியுற்றது, இறைவன் எடுத்தவை எண்ணியவை அனைத்தும் வெற்றி பெற்றது. மனிதன் சூழ்ச்சி செய்கிறான், யோசேப்பு ஆகிய தன் சகோதரனை கேணிக்குள் தள்ளிவிட்டு சாகடிக்க வேண்டும், அப்புறம் காப்பாற்றி ரூபன் மூலமாக விற்று விடுகிறார்கள். மனிதன் புறக்கணிக்கிறான், இறைவன் அவரை முயற்சி செய்து எப்படி காப்பாற்றுகிறார். அங்கு பார்த்தோம் என்றால் சூழ்ச்சி, சிறையில் ஒரு 7 ஆண்டுகள் இருக்கிறார். அங்கும் ஆண்டவர் அவரை அபரிவிதமாக ஆசீர்வதிக்கிறார். அந்த அரசனை சென்று சந்திக்கக்கூடிய மனிதர்கள் அனைவரையும் அந்த அரசன் அழகாக சொல்லுவார், சென்று யோசேப்பை பாருங்கள் என்று சொல்லுவார். அப்ப இறைவனுடைய திட்டம் நம் வாழ்க்கையில் கொஞ்சம் கடினமாக இருக்கும், ஆனால் நிம்மதியாக நிலையான ஆசீர்வாதமாக இருக்கும். மனிதர்களாகிய நம்முடைய திட்டம் கடைசி வரைக்கும் கஷ்டமா தான் இருக்கும். தொடக்கமும் கஷ்டம், முடிவிலும் கஷ்டம். அதனால தான் 427வது குறள் அழகா சொல்லப்படுகிறது, என்ன எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். எடுக்கும் போதே நீ எண்ணி திட்டம் போட்டு அதை செயல்படுத்து, இல்லை என்றால் நாளைக்கு தொடங்கிட்டீன்னா மற்றவர்கள் அதை முடிக்காததை பார்த்து உன்னை கேவலமா பேசுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் இறைவனுடைய திட்டம் வெற்றி பெற நாம் நம்மையே கையளிக்க வேண்டும். அதைத்தான் அன்னை மரியாவும் செய்தார். நான் ஆண்டவரின் அடிமை என்று சொன்னார். இன்று நாம் எப்படிப்பட்ட அடிமையாக இருக்கிறோம், யாருக்கு அடிமையாக இருக்கிறோம் என்பதையும் நாம் சிந்தித்து பார்ப்போம். இறைவனுக்கு செவி கொடுக்கக்கூடிய ஆடுகளாக, இறைவனுக்கு நம்மையே கை கொடுக்கக்கூடிய கையளிக்கக்கூடிய மனிதர்களாக மாற இந்த திருப்பலியை பக்தியோடு மன்றாடுவோம். ஆமென்.